எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அதோட இத செயல்படுத்துறதுக்கான திறமையும் என்கிட்ட நிறைய இருக்கு. செயல்படுத்தினா நிச்சயமா இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் ஒரு படி மேல என்னோட வாழ்க்கை தரம் உயரும். ஆனா அந்த விஷயத்த மட்டும் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டு இன்னும் தொடங்காமலே இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இங்க இருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம், நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது ஒரு அழகான அரபு நாடு. பேரிச்சை பழங்களுக்கும் வாசனை திரவியங்களுக்கும் எப்படி அரபு நாடு பேர் போனதோ அதே மாதிரிதான் அரபு நாடு அவங்களோட ஆடைகளுக்கும் அதனோட தனித்துவமான வடிவமைப்புகளுக்குமே பேர் போனது. ரஃபிகாக்கு இப்போ 20 வயசா இருந்துச்சு. அவளுக்கு அம்மா அப்ப 10 வயசா இருக்கிறப்பவே ஒரு நோயால இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு சில மாதங்கள் கழிச்சு அவளோட அப்பா இரண்டாவதா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனா இரண்டாவதா திருமணம் செஞ்சு வந்த பெண்ணோ ரஃபிகாக்கு ஒரு அம்மாவாலாம் இருக்கல. ஒரு சித்தியா என்ன கடமையாவ செய்யணுமோ அதை செஞ்சா அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்பதான் ரஃபிகாவோட வீட்டுக்கு அந்த நாட்டோட ராணி கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. அதாவது ரஃபிகாவோட அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி வர அரண்மனையில ராணிகளுக்கும் அவருக்கு கீழே உள்ள பெண் அதிகாரிகளுக்கும் ஆடை வடிவமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க இப்ப இறந்துடவே அவரோட அந்த அரசு வேலைய அவரோட குடும்பத்துல இருக்கிற வேற ஒருவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு ராணி கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. என்னதான் ராணி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாலுமே ரஃபிகாக்கு வெறும் இப்ப 10 வயது தான் ஆகுது இல்லையா? அதனால அவளால இந்த பணியை ஏத்துக்கவும் முடியல. அதுக்கு அவ தகுதியானவளாவும் இருக்கல. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி ரஃபிகாவோட சித்தி தனக்கும் ஆடை வடிவமைத்தல் தைத்தல் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லியும் அவளும் அதே குடும்பத்தை சார்ந்தவதான்னு சொல்லியும் அரண்மனையில ராணிகளுக்கும் அரச குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பாளர் அதிகாரியா அந்த பணியில சேர்றா. அவளுக்கும் அதுல திறமை இருந்ததால ரஃபிகாவோட சித்தி ரொம்ப வருஷத்துக்கு ஆடை வடிவமைப்பாளர் அதிகாரியா இருக்காங்க. அப்படியே 5 வருஷம் கழியுது. ரஃபிகாக்கு இப்போ 15 வயசு ஆகுது. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து தன்னோட அம்மா அவளுக்கு கத்து கொடுத்த நுணுக்கமான ஆடை வடிவமைப்புகளை ஒரு நாள் கூட தவறாம வீட்லயே பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பா ரஃபிகா. ஒரு நாள் அவளோட சித்தி அவளுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி 15 வயசுலயே அரண்மனையில தனக்கு கீழே ஆடைய வடிவமைச்சு தைக்கிற வேலைக்கு சேர்த்துக்கிறா. அரசு பணியில சேர்ந்தா தன்னோட பொண்ணுக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு ரஃபிகாவோட அப்பாவும் இதுக்கு சம்மதம் சொல்றாரு. அதனால அவளோட சித்தி கூட அரண்மனையில ஆடைய வடிவமைச்சு தனித்துவமான ஆடைய தயாரிக்க ஆரம்பிச்சா. ரஃபிகா அரண்மனைக்குள்ள வேலைக்கு சேர்ந்து இப்போ 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடமா எண்ணற்ற அழகான ரொம்ப தனித்துவமான ஆடைகளை தயாரிச்சா ரஃபிகா. இருந்தாலும் அவளுக்கான அங்கீகாரமோ பேரோ புகழோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைக்கல. அதுக்கு காரணம் அவளோட சித்தி தான். என்னதான் ரஃபிகா ராத்திரி பகல கஷ்டப்பட்டு உழைச்சு சிறந்த ஆடைய தயாரிச்சாலும் அந்த ஆடைகளை எல்லாம் தான் உருவாக்குனதா தான் சொல்லி அரசிக்கும் அரச குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் தருவா ரஃபிகாவோட சித்தி. இதெல்லாம் அவளுக்கும் எதுவும் தெரியாம இல்ல. ஆனா அவளால அவளோட சித்திய மீறி எதுவும் செய்ய முடியாத நிலையில இருந்தா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அரண்மனையில சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான போட்டிய அறிவிச்சாங்க. அதுல அந்த நாட்டுல இருந்து யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம்னும் அதுல வெற்றி பெறவங்களுக்கு 10,000 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறதோட அரண்மனையோட அடுத்த ஆடை வடிவமைப்பாளர் அதிகாரியாகவும் நியமிக்கப்படுவாங்கன்னும் அந்த போட்டியில சொல்லப்பட்டுச்சு. இந்த போட்டியை அறிவிச்சதும் நாட்டுல இருந்து மூல முடுக்குல இருந்தும் அந்த போட்டிக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. அதோட ரஃபிகாவோட சித்தி கூட தன்னோட இடத்த வேற யாரும் தட்டி பறிச்சிட கூடாதுன்னு அவளும் கலந்துக்க தயாரானான். ஆனா இதுல ஒரே ஒரு ஆள், ரஃபிகா மட்டும் இந்த போட்டிக்கு தயாராகாம தான் அன்றாடம் செய்யற வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு வந்தா. அவளுக்கும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு பரிசை ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அவளோட சித்தி அதுக்கு சம்மதிக்கல. அரண்மனையில திருவிழா விருந்துன்னு நிறைய இருக்கிறதாகவும் தினமும் நிறைய ஆடைகளை தயாரிக்கணும், நீ எனக்கு உதவலனா வேற யாரு எனக்கு உதவுவாங்க அப்படின்னு பேசி அவளை அந்த போட்டியில கலந்துக்காதபடியும் அதுக்கான பயிற்சியும் எடுக்க விடாதபடியும் ராத்திரி பகலா வேலையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா அவளோட சித்தி. ரஃபிகாவும் தன்னால எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கவே அவளும் தான் சித்தி சொன்ன மாதிரியே நிறைய ஆடைகளை வடிவமைச்சும் தச்சும் கொடுத்துட்டு இருந்தா. அப்பதான் ஒரு நாள் ரஃபிகாவோட உயிர் தோழி பேகம் அவளை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு வர்றா. உள்ள வந்து ரஃபிகாவை பார்த்தவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவ போட்டிக்காக தயாராயிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு வந்தா. ஆனா அவளோ எப்பவும் போல அரண்மனை வேலைகளையே செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரஃபிகா கிட்ட போட்டிக்கு தயாராகும்படியும் சொன்னா. ஆனா அவளோ தனக்கு இன்னும் வேலைகள் மிச்சம் இருக்குன்னும் அதையெல்லாம் செஞ்சு முடிக்கவே நேரம் இருக்காதுன்னும் அதனால பயிற்சி பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். அப்பதான் பேகம் இப்படி சொல்றா, இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்னா அது நீ மட்டும்தான். இன்றிரவு மட்டும் வேறு எந்த வேலைகளையும் செய்யாம எந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியமோ
அதுக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டா உன்னோட வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி இந்த போட்டியில நீ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, போக போறது இந்த வேலை தான். வெளியே இந்த மாதிரி ஏராளமான வேலைகள் இருக்கு. அதனால நீ உன்னோட திறமையை நிரூபிக்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளைக்கு போட்டிக்கான பயிற்சியை இப்பவே செய்ய ஆரம்பி அப்படின்னு சொன்னா பேகம். அந்த நொடி வர போட்டியில கலந்துக்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்த ரஃபிகாக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கிடைச்சது. உடனே அப்புறம்னு தள்ளி போட்ட தன்னோட பயிற்சியை செய்ய தொடங்கணும். ராத்திரி முழுக்க அரண்மனை தையல் வேலைகளை பார்க்காம நல்லபடியா பயிற்சி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாவும் தூங்கி மறுநாள் போட்டிக்கும் தயாரானா ரஃபிகா. மறுநாள் அரசர் அரசின்னு எல்லார் முன்னிலையிலையும் சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான போட்டியும் தொடங்குச்சு. அப்போ போட்டியில கலந்துக்க எல்லாரும் முன்னாடி வந்து நிக்க ரஃபிகாவோட சித்தி ரஃபிகாவும் போட்டிக்கு வந்து நின்னதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. ஆனா அரசவையில எல்லாரும் இருக்க அவ அமைதியா நின்னா. அதோட ரஃபிகா போட்டிக்கு வந்து நின்னதும் அரசவையே ஆச்சரியத்துல அவளை பார்த்து ஆஹா அப்படின்னு வாயடைச்சு பார்த்துச்சு. ஏன்னா அவ ராணிகள் அணியிற மாதிரியான அழகான உயர் ரக பட்டு துணியில நுணுக்கமான வடிவமைப்புல செஞ்ச மாதிரி ஒரு ஆடைய அணிஞ்சு வந்திருந்தா. அதோட போட்டி தொடங்குனதும் அவ அணிஞ்சிருக்கிற மாதிரியே அச்சு அசலா ஒரு உடைய தயாரிச்சு அரசிக்கு கொடுக்க அரசி ரொம்ப மகிழ்ந்து போய் ரஃபிகாவையே அடுத்த ஆடை வடிவமைப்பாளர் அதிகாரியா நியமிச்சாங்க. என்னதான் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான நேரம் வந்தா அதுக்கான நேரத்தை ஒதுக்கி உழைப்ப போட்டு கொஞ்சம் பயிற்சி பண்ணினா நிச்சயமா நம்ம யாருனாலும் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வர்ற விஷயத்த ஒரு திறனை இன்னும் வளர்த்துக்காம இப்ப கத்துக்கலாம், நாளைக்கு கத்துக்கலாம்னு நேரத்தை கடத்தாம தள்ளி போடாம இப்பவே முயற்சி எடுத்து சீக்கிரம் ஜெயிக்கணும்னு சொல்லி இங்க இந்த கதையை முடிக்கிறேன். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.